ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சலீம் படத்துடைய கதை சுருக்கம். இந்த படம் 2014 ஆகஸ்ட் 29 அன்னைக்கு ரிலீஸ் ஆனுச்சு. படத்துடைய டைரக்டர் என்.வி. நிர்மல்குமார் அண்ட் மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் ஆண்டனி சார் தான். படத்துல விஜய் ஆண்டனி சார் வந்து ஹீரோவாகவும், அக்ஷா அவர்கள் வந்துட்டு ஹீரோயினாவும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா, படத்தோட ஹீரோ வந்து ஒரு ராமநாதபுரம் மாவட்டத்துல ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர் தான். கார்த்திக் அப்படின்ற பேர்ல உள்ளவர். ஆனா சென்னைக்கு தப்பிச்சு ஓடி வந்து அவருடைய பேர் வந்து சலீம் அப்படின்னு மாத்தி இங்க வந்து பெரிய டாக்டர் ஆகி அதுக்குரிய பணிகளை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. டாக்டரா இருந்தாலுமே ஏழை எளிய மக்களுக்கு வந்து ஃப்ரீயா வந்து மருத்துவம் கொடுக்கணும். கொஞ்சம் கஷ்டப்படுறவங்கள்ட்ட அதிகமா வந்து காசு வாங்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவரு. ஆனா இவர் வேலை பார்க்குறதோ ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல. அதுக்குன்னு சீஃப் வேற ஒருத்தவங்க இருப்பாங்க. இவரே ஒரு எப்படின்னா மாசம் மாசம் சம்பளத்துக்கு தான் இருப்பாங்க இல்லையா அந்த ஹாஸ்பிட்டல்ல, அந்த மாதிரி இருக்காங்க. இவர் வந்து பணம்லாம் வாங்காம இப்படி பார்க்கறது வந்து அந்த சீஃப் டாக்டருக்கு வந்து பிடிக்கல. அவர் எவ்வளவுதான் எச்சரிச்சாலும் இவர் வந்துட்டு அதை காதுலயே வாங்குற மாதிரி இல்லை. இவர் இந்த மாதிரி பண்ற விஷயத்த வந்துட்டு இவர் கூடவே இவரை பின்தொடர்ந்து ஒரு பொண்ணு வந்து வராங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதான் இந்த படத்துடைய ஹீரோயின் அக்ஷா அவர்கள். அவங்க வந்துட்டு இவரை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. இவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லவும் 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனா இவருக்கு வந்துட்டு இந்த மருத்துவத்துல இருக்கக்கூடிய அந்த ஈடுபாடுனால, மக்களுக்கு பணி செய்யணும் அப்படின்ற ஒரு ஈடுபாடுனால, இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இவங்க கூட ஹீரோயின் கூட வந்துட்டு நெறைய டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருப்பாங்க. அது வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் எரிச்சல் தர்ற மாரி இருக்கும். சரி, ஓகே, ஒரு நாள் கண்டிப்பா உன் கூட நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து ஒரு நாள் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு. அப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு தியேட்டர் போயிருப்பாங்க. சினிமா தியேட்டர் போயிருப்பாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அங்க வந்து நெறைய ரவுடி பசங்க வந்து இந்த பொண்ண வந்து கிண்டல் பண்ணுவாங்க. அப்போ வந்துட்டு இவரு வந்து அடிப்பாரு அப்படின்னு நெனச்சா, அந்த இடத்துல நம்ம உடனே போயிரலாம் அப்படின்ற மாரி கூட்டிட்டு போவாங்க. அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் எரிச்சல் ஊட்டுற மாரி இருக்கும். உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிரிஞ்சுருவாங்க. அதுக்கப்புறம் ஆ இன்னொரு கொஞ்ச நாள் கழிச்சு 2 பேரும் ஒண்ணா சேரும்போது, திருப்பி மறுபடிக்கும் அவங்க ஒரு பார்ட்டிக்கு ஒண்ணு வர சொல்லியிருப்பாங்க. அப்பயுமே இவர் போகலான்னு போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ரோட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 4 பேரால கற்பழிக்கப்பட்ட ஒரு பெண். ரொம்ப அப்படியே ரத்த வெள்ளத்துல நின்னுட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ண கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து, அந்த பொண்ணுக்கு தேவையான சிகிச்சைகள குடுத்துட்டு இருப்பாங்க. இதனாலயும் இந்த பொண்ணு வந்து பயங்கரமான டென்ஷன் ஆயிருவாங்க. சொன்ன டயத்துக்கு வரல அப்படின்ற மாதிரி. அதோட பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி இருப்பாங்க. 2 பேருக்கும் ஆல்ரெடி கல்யாணம் பண்றதுக்கு பத்திரிக்கைலாம் வேற அடிச்சிருப்பாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணுக்கு ஃப்ரீயா மருத்துவம் கொடுத்ததுனால, அந்த சீஃப் டாக்டர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு பார்ட்டி மாரி அரேஞ்ச் பண்ணி, இவர வந்து வேலைய விட்டு தூக்க போறேன்ற மாரி சொல்லிட்டு, வேலைய விட்டு தூக்கிருவாரு. உடனே வேலை இல்ல, வெளில வருவாரு ரொம்ப விரக்தியோட. அப்ப பார்த்தீங்கன்னா, இடையில போலீஸ்காரங்களோட ஏற்படக்கூடிய ஒரு சின்ன ஒரு சண்டையினால என்ன ஆயிரும்னா, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய துப்பாக்கி இவரு புடுங்குற அளவுக்கு பெரிய சண்டையாயிரும். அவங்கள அடிச்சு போட்டுட்டு, இவரு போயிருவாரு. இவர தொரத்திக்கிட்டே போவாங்க. இவரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ள போயிருவாரு. அப்ப பார்த்தீங்கன்னா, அங்க அந்த பொண்ண வந்துட்டு ரேப் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அந்த 4 பேரும் இந்த ஹோட்டலுக்குள்ள வந்து இருப்பாங்க. அதுல ஒரு பையன் பார்த்தீங்கன்னா, உள்துறை அமைச்சரோட பையன். இவர் போயிட்டு என்ன பண்ணுவாருன்னா, அந்த 4 பேரையும் பிணை கைதியா பிடிச்சு வச்சுக்கிட்டு, விடமாட்டேன்ற மாரி சொல்லுவாரு. ஆல்ரெடி இவங்கள வேற அப்படி பிடிச்சு வச்சதுனால போலீஸ்க்குலாம் தெரிஞ்சு, உள்துறை அமைச்சர் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் வந்து குடுக்குறனால, அவங்க வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வரும்போது, யாரையுமே இவர் வந்து உள்ள வந்து அனுமதிக்க மாட்டாரு. அப்ப என்ன பண்ணிருவாங்கன்னா, அவங்க லவ் பண்ணாங்க இல்லையா? அந்த அக்ஷா இருக்காங்க இல்லையா? ஹீரோயின். அவங்கள்ட்ட சொல்லி இவர வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவாங்க. எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பத்திரிக்கை வந்து இருந்திருக்கும். அத வச்சு தான் இந்த பொண்ணு தான் வந்துட்டு இவங்களோட லவ்வர்ன்றத கண்டுபிடிச்சிருப்பாங்க. கூட்டிட்டு போனாலும் அவர் யாரையும் வந்து விடுற மாரி இல்ல. என்ன பண்ணிருவாருன்னா, கீழ வந்து நெறைய போலீஸ் ஆஃபீசர்ஸ் நிக்கும்போது, ஒருத்தன வந்துட்டு ஜன்னல்ல இருந்து தூக்கி போட்டு அவன் வந்து கீழ விழுந்து இறந்து போயிருவான். அதனால உள்துறை அமைச்சருக்கு பயங்கரமான கோவம் வந்துரும். இவன்ட்ட இருந்து முதல்ல புள்ளைய வந்து காப்பாத்தணும்டா அப்படின்ற மாரி, இவன் வந்து என்ன பண்ணுவான்னா, நம்ம வந்துட்டு வெளில போனா கண்டிப்பா உள்துறை அமைச்சர் நம்மள சும்மா விட மாட்டான். அதனால ஒரு கார் ஒண்ணு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு கார் எனக்கு ஏற்பாடு பண்ணணும். யாரும் என் கார பின்தொடர்ந்து வரக்கூடாது அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. அவன் என்ன பண்ணிருவான்னா, இவன கொல்றதுக்காக உள்துறை அமைச்சர் வந்துட்டு, அதுல குண்டு வச்சு வந்து அனுப்பி விட்டுருவாரு அந்த கார. ஆனா இவரு என்ன பண்ணிருவாருன்னா, அவருடைய பையனையும் சேர்த்து தான் கூட்டிட்டு போவாரு. பையன வந்து அந்த கார்லயும், இவர் வந்து வேற ஒரு கார்லயும் வந்து ஏறிக்கிருவாரு. அந்த பையன் ஏறுனனால வந்து குண்ட வந்து வெடிக்க வைக்கவும் முடியாது. அப்ப என்ன பண்ணிருவாங்கன்னா, அந்த பையன வந்து வேற ஒரு ஆள வச்சு கூட்டிட்டு போயி, இதுல போய் விட்டுருவாங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, இதுல மெரினா கடற்கரையில போய் விட்டுருவாங்கன்னு நெனைக்கிறேன். விட்டோனே, இவர் இந்த மாதிரி "நான் இந்த இடத்துல இருக்கேன்ப்பா" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. விட்டுட்டு அவரு போயிட்டாரு அப்படின்ற மாரி சொல்லிருவான். பார்த்தா,
அவனையும் கூடவே சேர்த்து ஏத்திக்கிட்டு, இவர் வந்து இடையில இறங்கிட்டு, அந்த கார் வந்தவரை ஓட்டிட்டு சொல்லுவாங்க. இவன கொல்லணும், சலீம வந்து கொண்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த உள்துறை அமைச்சர் வந்து அந்த கார வந்து இடிக்கிற மாரி காமிப்பாங்க. ஆனா அந்த கார்ல இருந்ததோ அவனுடைய பையன் தான். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஏதாவது ஒரு தப்பு பண்ணோம் அப்படின்னா, அதுக்கான தண்டனை கண்டிப்பா வந்து சேரும் அப்படின்ற மாதிரி தான். இவர் வந்து நல்லது மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆனா அந்த நல்லது பண்ணது நெறைய பேருக்கு பிடிக்காம இருந்துச்சு. கடைசியில இவரை இப்படியே மாத்திட்டாங்கன்ற மாரி தான் அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க.